அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பட பேர் என்ன? செஞ்ச கவனிங்க, அது நடக்கும். அது கரண் மஹ்ஷர் மைதானத்தில் லைட்டும் இல்லை, கபூர்ல லைட் இருக்குதா? உலகத்தில் அப்படித்தான் எல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பட பேர் என்ன? ஆசர். என்ன பேரு? இவர்கிட்ட எவ்வளோ கெஞ்சினாங்க இஸ்லாத்துக்கு வான், அவர் இஸ்லாத்துக்கு வரல. மஹ்ஷருடைய மைதானத்தில் ஆசர் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட சொல்லுவாராம், மகன் இப்ப நான் உனக்கு கட்டுப்படுறேன் மகனே. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அழைப்பாங்களாம், யா அல்லாஹ் என்ற வாப்பா கட்டுப்படுறதாக சொல்றார். அல்லாஹ் சொல்லுவானாம், இப்ராஹிம் கால்களுக்கு கீழே கொஞ்சம் பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால்களுக்கு கீழே பார்ப்பாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா ஆசர ரத்தம் தோய்ந்த மிருகமாக ஆக்கி அல்லாஹ் நரகத்தில் வீசுவான். முத்தலத்திஹ், ரத்தம் தோய்ந்த மிருகமாக மாற்றி அல்லாஹ் நரகத்தில் வீசுவான். யாரும் பேச இயலாது சகோதரர்கள், யாரும் பேச இயலாது. மஹ்ஷர்ல அவ்வளவு அல்லாஹ்ட கோபம். ولا يوثق وثاقه احد. அல்லாஹ் சொல்றான், நான் கற்ற மாதிரி யாரும் கட்டவும் மாட்டார். உலகத்துல போலீஸ் கட்டுறது கையத்தான், மாஞ்சி போடுறது. அல்லாஹ் போடுற மாஞ்சி ரெண்டு கையையும் கழுத்துல வச்சு கட்டுவார், பிறகு முழு உடம்பையும் கட்டுவார். அந்த பயம் கல்வியில் இருக்கணும் சகோதரர்களே. பயம் இல்லாதவன் எதையும் செய்வான். மறுமையுடைய பயம் இல்லை, கபருடைய பயம் இல்லை, மஹ்ஷருடைய பயம் இல்லை. அவன் நினைத்ததை செய்வான். கண்ணியமிக்க சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மஹ்ஷருடைய மைதானத்தில்தான் அமல்கள் நெருக்கும் மீசான் இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சுருக்கமாக வருகிறேன். சிராத் பாலம் இருக்குது. சிராத் பாலத்தை கடக்கும் பொழுதுதான் சகோதரர்களே ஒரு துண்டு கிடைக்கும். அந்த துண்டை கொடுத்தால் தான் சிராத்தை கடக்கலாம். சிராத்தில மாற்றவர்கள் தான் தலைவர்கள். சிராத் என்ற பாலத்தில் மின்னல் வேகத்திலும் கடக்கலாம். கடக்கும் பொழுதுதான் சமூக பொறுப்புள்ளவர்கள் மாட்டுவார்கள், அமானிதத்தில் துரோகம் செய்தவர்கள் மாட்டுவார்கள். நீ என்னை பார்க்கிறீங்களே, மதரசா யார் நடத்தணும் என்று தெரியாம மதரசா நடத்துறார். மேசனும் மதரசா நடத்துறான், ஓடாவியும் மதரசா நடத்துறான். ஹஜ் உம்ரா எவ்வளவு பெரிய அமானிதம் இது. ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவனும் ஹஜ்ஜி கூட்டிட்டு போறான் வழிகாட்டுறது. எவ்வளவு பெரிய அமானிதம் இது. மேசம் வேலை செஞ்சவன் உம்ராக்கு போய் பழகிட்டான் தொழில. 30 பேர் எடுத்துட்டு நானும் உம்ரா வழிகாட்டி சிராத்ல பாப்பாய் சீதேவி 30 பேர் உம்ராக்கும் பதில் சொல்லணும். நீ 30 பேருடைய உம்ராவுக்கும் பதில் சொல்லணும். நீ ஓதி கொடுத்த 100 பிள்ளைகளுக்கு பதில் சொல்லணும். சகோதரர்களே, சிராத்து தான் இடம், யாரும் தப்ப முடியாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிராத்துக்கு கீழாலதான் நரகம் இருக்கு. சிராத்துக்கு கீழாலதான் என்ன இருக்குது? நரகம். சிராத்தை தாண்டினா சொர்க்கம் வைத்திரேலுமா? இல்ல. கந்தரா அடுத்தது, கந்தரா. எல்லாம் தாண்டினதுக்கு பிறகு கடைசி நரகத்தை தாண்டும். சொர்க்கத்தை தாண்டி அல்ல, நரகம். நரகத்தை தாண்டி தான் சொர்க்கம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா மரியம்ல சொல்லிட்டான், وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا. நான் சத்தியம் செய்கிறேன், அல்லாஹ் சொல்றார், நீங்க எல்லாரும் நரகத்தை தாண்டும். அல்லாஹ் நரகத்தை தாண்டினதற்கு பிறகுதான்
சொர்க்க வாசல்ல போய் நிக்கலாம். விழ வேண்டியவர்கள் எல்லாம் விழுந்துருவாங்க நரகத்துல. தாண்டி சிலர் கடந்து சொர்க்க வாசல்ல போய் நிற்போம். சகோதரர்களே, முதலாக சொர்க்கத்தை ஹஸரத் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டுவாங்க சொர்க்க வாசல. ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை திறக்கக்குள்ள கேட்பாங்க, யார்? சொல்லுவாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்காக தான் திறக்கும்படி ஏவப்பட்டிருக்கிறேன். சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளோ நீண்ட ஒரு பிரயாணத்தை தலையில வச்ச ஒருவனுக்கு எப்படி தூக்கம் போகும் சகோதரர்களே? இவ்வளோ நீண்ட ஒரு பிரயாணத்தை யோசிக்கிறவன் எப்படி அழாம இருக்கலாம்? இவ்வளோ நீண்ட ஒரு பிரயாணத்தை பத்தி சிந்திக்கிற ஒருவன் எவ்வளோ புத்திசாலியாக வாழலாம்? சகோதரர்களே, ஏற்றுக்கொண்டோ மறுத்தோ இதுதான் எங்களுடைய பிரயாணம். குர்ஆனுடைய சுருக்கம் இதுதான். சகோதரர்களே, எஞ்சியுள்ள வாழ்க்கை இன்னும் 10 வருடமா, 20 வருடமா, 5 வருடமா, 5 மாதமா, 2 மாதமா தெரியாது. சிந்தனைகளை விட்டுட்டு நான் ஆகிரத்தை சம்பாதிக்கணும், நான் சொர்க்கத்தை போய் அடையணும், நான் கபர்ல வாழணும், மஹ்ஷர் மைதானத்துல, சிராத்ல, மீசான்ல இதெல்லாம் கடக்கணும் என்ற சிந்தனையை கல்வில எடுப்போமா? இன்ஷா அல்லாஹ் எடுத்து சகோதரர்களே அதற்கு தயார் நிலையில் இறங்குங்க. ஒரு மனிதன் கல்யாணம் இந்த மாசம் கல்யாணம், 10ஆம் தேதி கல்யாணம் என்றா எவ்வளோ வேகமாக இறங்குவான். பெயிண்ட் அடிக்கிறதும் சாமான் வாங்குறதும் 10ஆம் தேதி கல்யாணம். இந்த மாசம் எலெக்ஷன் நடக்க போகுது. அரசியல்வாதி எவ்வளோ வேகமாக இறங்குவார், தூங்க மாட்டார். அக்கரப்பத்துடைய வீடு வீடா இறங்குவார், ஏறுவார். ஏன்? எலெக்ஷன்ல வெல்லணும். சகோதரர்களே, எங்கட நாள் மௌத்துடைய நாள், எங்களுடைய நாள் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வை பயந்து வாழுவோம். சகோதரர்களே, நான் சொன்னது எதுவும் பொய் அல்ல, உண்மை. உள்ளத்துல நிறுத்தி அந்த ஆகிரத்துடைய சிந்தனையோடு வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானா.